பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வேதபாட வகுப்புக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இன்றைக்கு இந்த வேதபாட வகுப்பு ஒரு முக்கியமான நேரம் என்று ஒதுக்கி, இந்த நேரத்தில் நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து இணைந்து முழங்கால் படியிட்டு இந்த நேரத்தை அதற்காக ஒதுக்குங்கள். இந்த வேதபாட வகுப்பு ஆண்டவர் எனக்காக அனுப்பியிருக்கிறார். இதில் சேர்ந்து நானும் இணைந்து கர்த்தரை துதித்து ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பேன் என்கிற அந்த ஒரு அர்ப்பணிப்போடு கூட வாருங்கள். தேவன் இந்த நாள் வேதபாட வகுப்பின் மூலமாய் நம்மோடு பேசுவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பலப்படுத்துவார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, இந்த மாலை வேளையில் உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிப்பது, உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது எங்களுக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் அப்பா. இந்த மாலை வேளையில் இந்த பைபிள் ஸ்டடியில் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிறதற்காக ஸ்தோத்திரம். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் ஆவியிலே ஒருமனப்பட்டவர்களாய் உம்மை துதித்து பாடி ஆராதிக்க கிருபித்தார். எல்லா எதிர் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் நிர்மூலமாக்கி போடுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் ஜெயமெடுப்பீராக. தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னோடு சேர்ந்து ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களிலே 213வது பாடல், மேகமே மகிமையின் மேகமே. மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லி கேட்டு பாடுங்க. மேகமே மகிமையின் மேகமே, எங்கள் வீட்டிலே இறங்கி வாருமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரம்பணும். ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரம்பணும். மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக ஏதாவது பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக ஏதாவது போராட்டங்கள், மனமடிவு எல்லாம் வந்துக்கிட்டு. ஆனால் இந்த ஆவியானவராகிய மேகம் நம்மோடு கூட வரும்பொழுது பாருங்கள், வாழ்க்கை பயணத்தில் முன் சென்ற மேகமே நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே. சேர்ந்து பாடுவோமா? வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே. நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே. மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே,
வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது, கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே, என் தேச எல்லை எங்கும் அருள்மழை வேண்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். அந்த நாட்களிலே ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு, எலியாவோடு, எலிசாவோடு ஆண்டவர் வானம் திறந்து பேசினார். அதே தேவன் நம்மோடு கூட பேச வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆவலோடு காத்திருக்கீங்க? தேவன் என்னோடு கூட பேச வேண்டும், எனக்குள்ளே தேவனுடைய சத்தம் கேட்க வேண்டும் என்று எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து பாடப்போகிறோம். ஆமென். இரண்டாவது சரணம், வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமான பிள்ளைன்னு என்னை பார்த்து சொல்லணும். ஆண்டவரே, நித்தம் நான் உமக்கு பிரியமான பிள்ளையா வாழணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகனென்று நித்தம் சொல்லணும், நேச மகளென்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வாழ்க்கையில் என்ன நடக்கணும்? இந்த மேகமாகிய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். இந்த ஆவியானவரை கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிப்போமா? எல்லாம் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி உங்கள் மனசெல்லாம் ஆண்டவர் பக்கமாக செலுத்தி எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, thank you Holy Spirit of God, hallelujah. ரிமஹதனமரபாஷந்தரதரபா தேமேரேபியா, எங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழிய பண்ணுகிற எங்கள் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா, உம்மை உயர்த்துகிறோம். எத்தனை ஆச்சரியமான தேவன் நீர், அற்புதமான தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். மகிமைக்கு பாத்திரரே, உம்மை ஆராதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த பூமியிலே உள்ளளவும், எனக்கு ஜீவன் உள்ளளவும், எனக்கு பலன் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நீங்கள் இருக்கிற இடம் தேவ மகிமையால் நிரப்பப்படணும். நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடம் தேவ பிரசன்னத்தால் நிரம்பணும். பிசாசின் கிரிகள் எல்லாம் அழிக்கப்படணும். கண்ட கவலைகளை, பிரச்சனைகளை கொண்டு வந்து உங்கள் மூளையில், உங்கள் மனசுக்குள்ள பிசாசு கொண்டு வந்து குப்பையை போல கொட்டுவான். அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அப்பாவை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. அவர் கையை உங்கள் மேலே வச்சா போதும், அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய பிரசனம் உங்களை நிரப்புனா போதும். ஹல்லேலூயா. கூட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீங்கள் அவரோடு பேசுங்க, அவருடைய புகழை அறிவிங்க. என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. ஹல்லேலூயா. உள்ளம் பொங்குகிறதையா. உடைய நாமத்தை உயர்த்தும்படியாக உம்மை உயர்த்தவே என்னை உயர்த்தினி. உந்தன் சமூகமே எந்தன் மேன்மையே. உம்மை உயர்த்தவே என்னை உயர்த்தினி. உந்தன் சமூகமே எந்தன் மேன்மையே. உம்மை நினைக்கும் நினைவே என் உள்ளத்தில் ஆனந்தம். உம்மை பாடும் நேரமே அது மகிழ்ச்சி பொங்கும் நேரம். சொல்லுவோமா? உம்மை நினைக்கும் நினைவே என் உள்ளத்தில்
உள்ளத்தின் ஆனந்தம் உம்மை பாடும் நேரமே, அது மகிழ்ச்சி பொங்கும் நேரம். பாடி மகிழ்வேனே, போற்றி புகழ்வேனே, உந்தன் நாமத்தை உயர்த்தி மகிழ்வேனே. பாடி மகிழ்வேனே, போற்றி புகழ்வேனே, உந்தன் நாமத்தை உயர்த்தி மகிழ்வேனே. உம்மை உயர்த்தவே என்னை உயர்த்தீனி, உந்தன் சமூகமே எந்தன் மேன்மையே. Thank you Jesus, hallelujah. நன்றி ராஜா, நன்றி 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 நன்றி. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவுடைய சமூகத்துக்கு போனா எல்லா பலவீனங்களும் மாறிடும், எல்லா கவலைகளும் மாறிடும், எல்லா சோகங்களும் மாறிடும். ஒரு புது பலத்தை தருவார் பாருங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ, புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ. கனிதரும் மரங்களா செழித்தோங்கச் செய்கிறே, நான் கனிதரும் மரங்களாய் செழித்தோங்கச் செய்கிறே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. மெரபதரபா, அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்துடுப்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்துடுப்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவே, உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே, தெவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே, தெவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடினால் கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே. நம்முடைய ஆண்டவருடைய பிரசன்னம் எட்டாக்கனி கிடையாது, தேடினால் கிடைக்கும். தேடினால் அவர் தென்படுவார். நீ அவரை தேடினாயில் அவரை கண்டடைவார். ஆமென், அல்லேலூயா. தேடினால் கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆண்டவரே, உடைய சமூகம் எவ்வளவு மேன்மை, உடைய சமூகம் எவ்வளவு இன்பமானது. இந்த மாலை வேளையில்
இந்த பைபிள் ஸ்டடியில் இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை மூடினதற்காக ஸ்தோத்திரம். இப்போதும் எங்களோடு பேசும். எல்லா எதிர் வல்லமைகளை, பிசாசுடைய கிரிகளை செயல்பட முடியாதபடி இயேசுவின் நாமத்தில் அவனுடைய கிரிகளை கட்டுகிறோம். எதிராய் செயல்படுகிற எல்லா அந்தகாரத்தின் கிரிகளை துரத்தி அடிக்கிறோம். இந்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக மிகுந்த ஆவலோடு கூட காத்திருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். சண்டே ஸ்கூல்லிருந்து நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம், கானாவூர் திருமண வீடு. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றார். இந்த திராட்சை ரசம் தேவை என்பதை விட்டுவிடுங்கள். இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுகிற ஒரு வார்த்தை, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள். ஆண்டவர் சொன்னபடி செய்யத்தான் இன்னைக்கு ஆட்கள் இல்லை. ஆண்டவர் சொன்னபடி நம்ம செய்வோம்னா தேவ மகிமை வெளிப்படும். இதே யோவான் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்து முடித்த பின்பு 11ஆம் வசனம் சொல்லுகிறது. அதாவது வேலைக்காரரை நோக்கி ஆண்டவர் தண்ணி எடுத்து போய் ஊற்றுங்கன்னு சொல்கிறார். 7ஆம் வசனத்தில் அவர்கள் அப்படியே கொண்டு போனார்கள். அவர்கள் கொண்டு போனார்கள்னு போட்டிருக்கு. அவர் என்ன சொன்னாரோ அதைப்படியே செய்கிறதுக்கு கொண்டு போகிறாங்க. 11ஆம் வசனத்தில் இவ்விதமாக இயேசு தம்முடைய இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவுடைய கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஏற்கனவே இயேசுவை நம்பித்தான் பின்னாடி வந்தாங்க. ஆனால் இந்த அற்புதம் இன்னும் அவர் மேலே விசுவாசம் வைக்க தூண்டுச்சு. உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கிறதுனால தான் நம்ம விசுவாசிகளாக இருக்கோம். ஆண்டவரை நம்பினதுனால தான் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும். இன்னும் விசுவாசம் இருக்கிறதுனால தான் அவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் விசுவாசம் அதிகமாகும். சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க இல்லையா, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று. இன்றைக்கி நம்முடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றால் அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கூட்டாமல் குறைக்காமல், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம சேர்க்காமல், நம்ம வசதிக்கு ஏற்றபடி மாடிஃபை பண்ணாமல். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் நோவாவை பார்த்து பேழையை செய்யின்னு சொன்னார். பேழையை செய்ய சொல்லும்போது அதனுடைய நீளம் எவ்வளவு இருக்கணும், அகலம் எவ்வளவு இருக்கணும், உயரம் எவ்வளவு இருக்கணும், உள்ளுக்குள்ளே எத்தனை அறைகள் இருக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். நோவா ஆண்டவர் சொன்னபடி செய்வதற்கு ஆசை உள்ளவராக இருந்திருந்தும் அவ்வளோ பெரிய வேலையை செய்து முடிப்பதற்கு கொஞ்சம் அவர் சொன்னதில் ஒரு 5 முழம் மட்டும் குறைச்சிக்கிட்டு செய்வோம். ஏன்னா ரொம்ப ஒரு 5 முழத்தை குறைச்சாலே எவ்வளவு செலவு மிச்சம், வேலை பழு மிச்சம். உதாரணமாக நீங்கள் வீட்டை கட்டும்போது 8 அடி உயரத்தில் 10 அடி உயரத்தில் கட்டினீங்கன்னா அதுக்கு ஒரு செலவாகும். நீங்கள் உயரத்தை ஒரு 12 அடிக்கு போட்டிங்கன்னா அந்த சுற்று வட்டாரத்தில் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் கட்டுறீங்களோ அந்த அளவுக்கு செங்கலுடைய விலை, சிமெண்ட்டினுடைய விலை, மணலுடைய விலை, அதை செய்கிற லேபருடைய சார்ஜு, இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவோ வேலை பழுவும் அதிகமாகும், செலவும் அதிகமாகும். இப்போ ஆண்டவர் சொன்ன அளவை அப்படியே அதே லெவலில் அந்த அமைப்பு அப்படியே இருக்கட்டும், ஒரு 5 முழத்தை மட்டும் குறைச்சிக்கிறலான்னு நோவா நினச்சிருந்தாருன்னா அந்த ஆண்டவருடைய திட்டமே ஒன்றும் இல்லாமல் போயிருந்தது. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்து முடித்தார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஏற்கனவே இந்த வசனங்களில் இருந்தெல்லாம் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஏன் திரும்ப ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுக்குறாருன்னா, அடிக்கடி நம்முடைய மனசு சொல்கிறபடி செய்யக்கூடிய சோதனைகள் நமக்கு வரும். நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தாய் தகப்பன், உறவினர்கள் என்று பலரும் நமக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஆலோசனையின்படி செய்வதற்கு நமக்கு ஒரு சோதனை வரும். அதனால தான் திரும்ப ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறாரு, நான் உனக்கு என்ன சொல்கிறேனோ அதன்படி செய்யணும். இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லணும்னா நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய பாதத்தில் அவர் பேசுறதுக்கு காத்திருக்கணும். அவர் சொல்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், வெயிட் பண்ணணும். அவர் சொல்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியும். நோவாவை நோக்கி ஆண்டவர் இதெல்லாம் செய்யணும் சொல்லக்கூடிய அளவுக்கு, ஆண்டவர் நோவாவிடத்தில் பேசக்கூடிய அளவுக்கு இருந்தார். ஆண்டுடைய
வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, ஆண்டவர் இந்த நோவாவை பார்த்து சொல்லுகிறார். 13ஆம் வசனம், ஆதியாகமம் 6:13. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, அப்போ நோக்கி அப்படின்னா நோவாவை பார்த்து. அப்போ நோவா தேவன் பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தார், நோவாவும் தேவனை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தார். நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்கணும்னா அவர் என்னை காண்கிற இடத்தில் நான் இருக்க வேண்டும், ஓடி ஒளிஞ்சிடக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்முடைய பாவம் தேவ சமூகத்தை விட்டு நம்மளை ஓடி ஒளிய வைக்கும். ஆதாமும் ஏவாளும் சொன்னதை செய்யாமல், தேவன் சொன்னதை செய்யாமல் சாத்தான் சொன்னதை செஞ்சதுனால ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. தேவனோட நேரடியாக பேச முடியலை. ஆனால் நோவா நீதிமானாக வாழ்ந்ததுனால தேவன் பார்க்கக்கூடிய அளவில் வாழ்ந்தார். தேவன் பேசுகிறதை கேட்கக்கூடிய நிலையில் இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறார், மகனே நான் பேசக்கூடிய நிலைமையில் நீ இரு, மகளே நான் பேசக்கூடிய நிலைமையில் நீ இரு, என் முகத்தை பார்க்கக்கூடிய நிலைமையில் இரு. தாவீது பாவம் பண்ணும்போது ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியல, பாவம் தான் அவனுக்கு முன்னாடி வந்து நினைச்சு. நீங்கள் எப்போவுமே பாவத்தை விட்டு விலகி வாழ்ந்து ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணுங்கிற ஆசையோடு இருந்தீங்கன்னா அவருடைய சத்தத்தை ரொம்ப எளிதாக நீங்கள் கேட்க முடியும். எனவே ஆண்டவர் சொன்னபடி செய்தபோது ஜல பிரளயத்துக்கு தப்பும்படியாக முடிந்தது. இதே போல் பலி செலுத்துவதற்கு ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த மிருகங்களில் பறவைகள்லாம் கொண்டு வந்து பலியிடுங்க. ஆண்டவர் சொன்னபடியே பலியிட்டான். இப்படி வேதத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாருமே ஆண்டவர் சொன்னபடி செய்து ஆண்டவருடைய மகிமையை கண்டார்கள். ஸ்தோத்திரம். பாதுகாக்கப்பட்ட பேழைக்குள்ளே அவர்கள் சென்றதுக்கு காரணம் ஆண்டவர் சொன்னதை கேட்டு அவங்க செயல்பட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு. அது ரொம்ப ஈஸி. அவரோடு பழக பழக எப்போ வேணாலும் அவர் பேசுவார், எந்த சூழ்நிலையிலும் அவர் பேசுவார். நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கூட பேசுவார், படுத்திருக்கும் போது சொப்பனத்தில் கூட ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் பேசக்கூடிய இடத்துல மோசே இல்லை, ஆண்டவரை பார்க்கக்கூடிய இடத்துல மோசே இல்லை. ஆனால் ஆண்டவர் 80 வருடம் காத்திருந்தார். மீதியானுடைய தேசத்தில் போய் மாமனாருடைய ஆடுகளை மேய்ச்சி ஒரு தனிமையான இடத்துக்கு வரும்பொழுது ரைட் இதுதான் இவனை சந்திக்கிற சரியான இடம்னு கண்டுபிடிச்சார். நீங்கள் எத்தனை வருஷம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம தப்பிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை வருஷம் தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாமல் தப்பிச்சு ஓடி ஒளியிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறார். இன்னைக்கு உங்களை ஆண்டவர் பிடிக்க விரும்புகிறார். நம்ம எல்லாரும் நிறைய பேர் பிடிபட்டோம், இயேசுவால் பிடிக்கப்பட்டவங்க. பிடிபடாமல் தப்பிச்சு போகிறவங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவருடைய கருத்தில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவர் 80 வயசில் மோசே வந்து அதுக்கப்புறம் ஒரு 40 வருஷம் ஆண்டவருக்காக உழைக்க வேண்டியிருந்துச்சு. இதோ நான் வர்றேன் ஆண்டவரே, நான் உங்கள் சத்தத்தை கேட்க விரும்புகிறேன் ஆண்டவரே. வீட்டில் இருக்க வரைக்கும் அவனுடைய மனைவி, 2 பிள்ளைகளுடைய சத்தம், மாமனாருடைய சத்தம், ஆடுகளுடைய சத்தம், நாத்தனார்மார் நிறையா இருந்தாங்க, அந்த நாத்தனார்மாருடைய சத்தம், இதெல்லாம் நிறைய சத்தத்திலேயே அவன் சந்தோஷப்பட்டான். அன்றைக்கி மக்களுக்கு மனுஷனுடைய சத்தத்தை கேட்க ஃப்ரெண்டுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் நேரம் போகிறதே தெரியலை. மொபைலில் அவங்க பேசுகிறத பாடுறத கேட்டுக்கிட்டு இருந்தால் நேரம் போகிறதே தெரியலை. தேவன் எத்தனை முறை நம்மளோட பேசணும்னு வந்து நம்ம ரொம்ப என்கேஜாக இருக்கோன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பார். யோசிச்சு பாருங்கள். கணவனோ மனைவியோ, உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு ஃபோன் பண்ணுறீங்க. நீங்கள் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் பிஸின்னு வந்தால் என்ன தோணும் தெரியுமா? அவங்க இருக்கிறது எவ்வளோ தூரத்தில் இருப்பாங்க. இந்த ஃபோன் மேலே அவங்களுக்கு கோவம், பேசாமல் உடச்சி தூக்கி போட்டுடலாமா, இல்லாட்டி அவங்க மேலே கோவம், உனக்கு எதுக்கு ஃபோனு, ஏன் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காரு? பிஸின்னு வரும். சரி, பிஸியாக இருந்தது முடிஞ்சிருச்சு, ரிங் போகுது, அவங்க எங்கேயாவது வச்சுட்டு வேறு எங்கேயாவது போயிடுவாங்க. சைலண்ட் மோடில் போட்டு வச்சுருவாங்க. சைலண்ட் மோடில் போட்டாச்சுன்னா சத்தம் வர்றதே தெரியாது. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நம்ம கூட பேசணுன்னு எவ்வளவோ ஆசைப்படுறாரு. நம்ம பல காரியங்களில் சிக்கி தவித்து பிஸின்னு காணப்போகிறோம். எவ்வளோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சகோதரனே, உங்கூட பேசுறதுக்கு ஆண்டவர் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. சகோதரியே, தங்கச்சி, தம்பி, உங்கூட ஆண்டவர் பேசுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறது தெரியுமா? நீ ரொம்ப பிஸியாக இருக்க, ஒன்று ஃபோனில் பிஸியாக இருக்க, இல்லாட்டா வேலையில் பிஸியாக இருக்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம ஃபோன் பண்ணியிருப்போம், பிஸின்னு வரும். சரி, அவங்க பேசி முடிச்சிருப்பாங்கன்ட்டு திரும்ப போட்டோம்னா தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். சிலர் ஆண்டவருடைய பக்கத்தில் கூட வரமாட்டாங்க, ஜெபமே கிடையாது,
தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறவர்கள் யார் என்றால், ஜெபமே பண்ணாதவர்கள், தேவ சமூகத்தை தேடாதவர்கள். நீங்களும் நானும் ஒரு காலத்தில் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் தூரமாயிருந்த நம்மை தேவனோடு கூட கொண்டு வந்து ஒன்றாய் இணைத்தார். யோசித்து பாருங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே தேவனுக்கு சமீபமானீர்கள். சிக்னல் கிடைக்க மாட்டேங்குதா? ஆவியானவருடைய தொடுதலை உணர முடியலையா? டவருக்கு பக்கத்தில் வந்தால் சிக்னல் வந்துட போகுது. இதுதான் அந்த டவர். வேதத்தை கையில் எடுங்க, வேதத்தை படிங்க, தேவ சமூகத்தை தேடுங்க. கரெக்டாக அவருடைய சிக்னல் கரெக்டாக இருக்குது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் பாருங்கள், பிரசங்கம் பண்ணுறதுக்கு எவ்வளோ அழகாக உபயோகப்படுதுன்னு. அதாவது சில நேரத்தில் வெளிநாடுகள்லேருந்து ஏதாவது போதகர்கள் என்னோடு கூட பேசும்போது நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பேன், அதில் பார்த்தாலே தெரியும் எக்ஸலண்ட் அப்படின்னு இருக்கும். நான் சொன்னேன், பாஸ்டர் என்னோட சிக்னல் கரெக்டாக இருக்குது, உங்கள் சிக்னலை செக் பண்ணுங்கள். சில நேரத்தில் ஆவரேஜ் அப்படின்னு வரும், சில நேரத்தில் பூவராக இருக்கும். 3 வார்த்தை: பூவர், ஆவரேஜ், எக்ஸலண்ட். இந்த எக்ஸலண்ட்டுங்கிறது எப்படி தெரியுமா? அந்த டவர் எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த இடத்துல இருந்தோம்னா ரொம்ப நேரம் பயன்படுத்தலாம், ரொம்ப நேரம் பேசலாம். ஆண்டவர் உங்களை பிடிக்கிற இடத்துக்கு வாங்க, எப்போ உங்கள்கிட்ட பேசக்கூடிய இடத்துக்கு, அவர் உங்களோட இடைபெடக்கூடிய இடத்துக்கு வாங்க. எக்ஸலண்ட்டாக இருக்கும் சிக்னல். கேட்டிங்களா? இல்லை அந்த தொடர்பு எல்லையை விட்டு, ஆண்டவரை விட்டு, தேவ பிள்ளைகளை விட்டு, தேவ சபையை விட்டு, ஆவிக்குரிய ஐக்கியத்தை விட்டு கொஞ்சம் தூரத்தில் போனீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். இன்னும் நீங்கள் சபைக்கே வராமல் தூரம் போயிட்டீங்கன்னா பூவை தொடர்பு எல்லைக்கு வெளியே போய்விட்டா பேசுறது கேட்காது. சில இடத்துல இந்த ஆவரேஜ் பூவர் மாறி மாறி வரும். இந்த ஆவரேஜ் பூவருங்கிறது மாறி மாறி வரும். அப்போ அவங்க பேசுறது என்னன்னு நமக்கு கேட்காது. அப்படி கேட்டாலே தெளிவாக விளங்காது. கெஸ் பண்ணிக்குவோம், ஓ இப்படி தான் பேசியிருப்பாங்கன்னு நம்ம கெஸ் பண்ணுவோம். அவங்க பேசுறது நமக்கு விளங்காது, நம்ம பேசுறது அவங்களுக்கு விளங்காது. யூகத்தின் அடிப்படையில் செய்து அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, நம்ம ஒன்று செஞ்சுருப்போம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நிறைய பேருக்கு சிக்னல், தேவனுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த தொடர்பு என்கக்கூடிய அந்த சிக்னல் தடைபட்டபடினா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னே புரிஞ்சுக்கிற முடியலை. ஏதோ ஒன்று செய்றீங்க, ஆண்டவரை நீங்கள் இப்படி தான் சொன்னீங்கன்னு நான் நினச்சேன். பார்த்தீங்களா, உங்களை பற்றி தான் பேசுகிறேன். நான் ஆண்டவர் இப்படி தான் செய்ய சொன்னாருன்னு நினச்சேன். ஏன்னா தெளிவாக கேட்கல, சத்தம் சிக்னலுக்கு பக்கத்தில் வரலை. அந்த சிக்னலுக்கு பக்கத்தில் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். மோசே ஆண்டவருடைய சத்தத்தையே கேட்க முடியல. ஆனால் ஒரு நாள் முச்செடிக்கு பக்கத்தில் தனியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் பேசினார். கொஞ்சம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தனியாக ஆண்டவர்கிட்ட வாங்க. போகிற போக்கில் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு போகாதீங்க. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கேட்டிங்களா? யாரை? மனைவி பிள்ளைகளை யாக்கோபு போல் வேலை வெட்டி எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து காத்தணும். அவர் உங்களோட பேசுகிறத தெளிவாக நீங்கள் கேட்க முடியும். அவர் சொல்கிறத மட்டும் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் தேடி பாருங்கள், தேவன் எந்தெந்த விதங்களில் பேசுவார்னு ஒரு 7 செய்தி தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 7 8 அந்த தொடர்ச்சியான செய்தியை கேட்டு பாருங்கள், ஆண்டவர் எப்படியெல்லாம் பேசுவார்னு. அப்படி இடம் கொடுங்க. அப்படி இடம் கொடுக்கும்போது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்யும்போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். சிலர் ஆண்டவருடைய வார்த்தையை தெளிவாக கேட்பாங்க, அவர் சொல்கிற மாதிரி செய்யாமல் கொஞ்சம் சொந்த ஐடியாக்களையும் சேர்த்துக்குவாங்க. இதுதான் சவுலுடைய வாழ்க்கையில் நடந்தது. அமலேக்கியர்களை, அங்கே இருக்கிற மக்களை, அங்கே இருக்கிற மிருக ஜீவன்களை ஒன்று கூட விட்டு வைக்காமல் எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணிடு அப்படின்னார். சொன்னபடி போனான். ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சான். உண்மை, தேவ சத்தம் தெளிவாக கேட்டுச்சு சவுலுக்கு. ஆண்டவர் சொன்னது அவனுடைய செவிகளில் கேட்டது, போனது உண்மை. ஆனால் அங்கே போய் செயல்படுத்தும் போது கொஞ்சம் நம்ம மாற்றி செஞ்சானா ராஜாவை உயிரோடு வச்சுக்கிறோம். இந்த ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் எல்லாம் கொஞ்சம் தரமானதெல்லாம் எடுத்து வச்சுருவோம் அப்படின்ட்டு சொந்த புத்தியை கொஞ்சம் சேர்த்தான். ஆட்சி பீடத்தையே இழந்துட்டு இன்றைக்கி ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக இழப்புகள், ஏன் நஷ்டங்கள், ஏன் வேதனைகள்னா கொஞ்சம் கலப்படம் பண்ணிடுறோம். ஆண்டவர் சொல்கிறதோட நம்மளும் கொஞ்சம் என்ன செய்கிறோம்? கலப்படம் பண்ணிடுறோம். ஏன் கலப்படம் பண்ணுறாங்க தெரியுமா? சுய லாபத்திற்காக. வியாபாரிகளை பாருங்கள், வாங்கிட்டு வரக்கூடிய பொருளோட கலப்படம் பண்ணக்கூடிய பொருளை ஏன் சேர்க்குறாங்க தெரியுமா?
எவ்வளோ தூரம் கலப்பட பொருளை சேர்க்குறாங்களோ அந்த வெயிட்டுக்குரிய பணமெல்லாம் இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சுய லாபம். நம்மளும் அநேக நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையோட நம்மளுடைய தீர்மானத்தை சித்தத்தை கலக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் வாழ்க்கையில் பிரச்சனை வரும். யாத்திராகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரத்தில் நீங்கள் நானும் வாசிக்கும்போது என்ன நடக்குது பாருங்கள். 26ஆம் வசனம். பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே ஆசரிப்பு கூடாரத்தில் திரைக்கு முன்பாக பொற்கிரீடத்தை வைத்து, இதில் நிறைய வசனம் ஆண்டவர் கற்பித்தபடியே 16ஆம் வசனம், 20ஆம் வசனம், 22ஆம் வசனம், 24, 26, 28, 32 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மோசேக்கு கற்பித்தபடியே அப்படியெல்லாம் செஞ்சு முடித்தான். அப்படியெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வேலையை முடித்தான்னு 33ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 34 கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. உங்கள் வாழ்க்கை கவலை நிறைஞ்ச வாழ்க்கையாக இல்லாமல், கண்ணீர் நிறைஞ்ச வாழ்க்கையாக இல்லாமல், குழப்பம் நிறைஞ்ச வாழ்க்கையாக இல்லாமல், தடுமாற்றம் நிறைந்த வாழ்க்கையாக இல்லாமல், மகிமை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கணும்னா அவர் சொல்கிறத கேட்கணும். அவர் சொல்கிறத கேட்டு அதன்படி நீங்கள் செய்யுங்கள். இந்த மோசே கூட ஒரு இடத்துல தவறிட்டார். முதல் முறை கண்மலையை அடி என்றார், அடித்தபோது தண்ணீர் வந்தது. 2வது முறை கண்மலையை பார்த்து பேசு என்றார். முன்னாடி செஞ்ச அதே காரியத்தை செய்வோன்னு சொல்லி செஞ்சு மாட்டிட்டார். 1 சாமுவேலின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். அப்புறம் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தில், அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். ஒரு சந்தேகம் வரும் பொழுது, ஆட்கள் குழப்பும் போது இடையில பாருங்கள் 3ஆம் வசனத்தில், தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவில் இருக்கும்போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதுக்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்லும்போது நீங்கள் மனுஷங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ஆளுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. இங்கே அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷனுடைய ஐடியாவை கேட்காது. அதாவது மனுஷனுடைய ஐடியாவை எப்போ கேட்கக்கூடாதுன்னா, கர்த்தர் சொல்லுவதற்கு மாறாக சூழ்நிலைகள் நிமித்தமாய் வரக்கூடிய பயத்தை, குழப்பத்தை மையமாய் வைத்து ஆண்டவர் சொன்னதுக்கு மாறாக சொன்னாங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னது சொன்னதான். திரும்ப சொல்கிறாரு, நான் சொன்னதான் மகனே, நீ போ, அந்த பெலிஸ்தரை நீ முறியடிப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதே காரியங்கள் திரும்ப 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 தாவீதினுடைய வாழ்க்கையில் வந்தபோது அடிக்கடி அவன் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறவனாக இருந்தால், கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு அதன்படி செய்கிறவனாக இருந்தான். இந்த காணா ஒரு திருமண வீட்டில் வேலைக்காரர்கள் வெயிட் பண்ணாங்க. அவங்க ஐடியா படி கடையில் போய் இன்னும் கொஞ்சம் கிரேப் ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம், கொஞ்சம் பந்தியில் ஆட்களை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள். நம்ம ஊரில் கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சோறு வேகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்பாங்க. 2 பந்தியில் சாப்பாடு தீர்ந்துருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ரெடி ஆகிடும் அப்படிம்பாங்க. இல்லாட்டி இலையில உட்கார வச்சுட்டு வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அடுப்பில் போட்டிருப்பாங்க, வெந்து வர்றதுக்குள்ளே இவங்க லேட் ஆவாங்க, குழப்பம் வரும். ஆனால் பாருங்கள், அந்த வேலைக்காரவங்க அப்படியெல்லாம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, திராட்சை ரசம் இன்னும் காலியாகலை, குறைபட்டுக்கிட்டே வருது, அவர் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? என்ன ஆகுறது? பதஷ்டம் வராதா? இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையே அதுதான். அவர் எப்போ சொல்கிறது, நான் எப்போ கேட்குறது, நான் எப்போ செய்கிறது? வேலை அவசரமாக இருக்கே, தேவை அவசரமாக இருக்கே, அவசரம் அவருக்கு புரியாதா? அவர் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவர் சொல்கிறத செய்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களே, அவர் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளே, அவர் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சில இடத்துல பிசாசு சொல்லுவான், அந்த பாரு, அந்த பிள்ளை தான் உனக்கு ஏற்ற மனைவி, அந்த பையன் தான் உனக்கு ஏற்ற புருஷன், போய் பிக்கப் பண்ணிக்க. அது பிசாசு சொல்கிறது. ஆண்டவர் உங்கள் தாய் தகப்பன் மூலமாய் சொல்லுவார், இதுதான் உனக்கு ஏற்ற மனவாளன், இதுதான் உனக்கு ஏற்ற மனவாட்டி. ஆண்டவர் சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க. கொஞ்சம் பேசுகிறது லேட்டாக பேசட்டுமே. இப்போ நீங்கள் ஒரு அறைக்குள்ளே போகிறீங்க, ஒரு மேனேஜர் அங்கே இருக்கார். அந்த மேனேஜர் ஏற்கனவே ஃபோனில் பேசிகிட்டே இருக்கார். நீங்கள் அவசரமாக அவர்கிட்ட ஏதோ பேச போகிறீங்க. உங்களுக்கு அங்கே வேலைக்காரங்க ஏதோ கேட்டிருக்காங்க, நான் மேனேஜர்கிட்ட கேட்டு வரேன்ட்டு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் மேனேஜர்கிட்ட கேட்டு வந்து சொன்னால் தான் உங்களுக்கு கீழே இருக்க ஆட்கள் அவசரமாக அந்த வேலையை செய்வாங்க. ஆனால் நீங்கள் மேனேஜருடைய ரூமுக்குள்ளே போகும்போது அவர் அங்கே ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் பதஷ்டத்தோடு இருக்கீங்க அவர்கிட்ட கேட்கணுன்ட்டு. அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு,
பேசிட்டுங்கல்ல கொஞ்சம் பொறு அப்படிங்கிறார். அவர் ஏதோ அதை விட முக்கியமான காரியத்தை பேசியிருக்காரு. நம்ம வெளியே வர்றோம், கொஞ்சம் சார் வரேன் சார்னு போயிட்டு, இப்போ அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார், அவர்கிட்ட கேட்டு நம்ம வேலையை நடத்தின வேலைக்காகாது, நீ போ செஞ்சுட்டு வா அப்படின்னு சொன்னால், அவன் போய் செஞ்சுட்டு வந்தது மேனேஜருக்கு விருப்பமான காரியமாக இல்லாமல் அது இருந்துச்சுன்னா அந்த வேலைக்காரனும் வேலை இழந்துருவான், நீங்களும் வேலை இழந்துருவீங்க. அவர் என்ன தான் பிஸியாக இருந்தாலும் அவர் ஃபோனை கீழே வைக்கத்தானே போகிறாரு. ஃபோனை தூக்கிட்டே வா வீட்டுக்கு போக போகிறாரு. ஃபோனை கீழே வச்சுட்டு என்னப்பா விஷயம், வந்த விஷயத்த சொல்லுன்னு உங்கள்கிட்ட கேட்க போகிறாரு. சார் இந்த மாதிரி ஓகே போய் செய்ய சொல்லு, இல்லாட்டி வேறு மாதிரி செய்ய சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? நமக்கு ஒரு அவசரம், பிசாசு எப்பவுமே அவசரப்படுத்துவான். இல்லை இதுதான் தருணம், இதை விட்டுறாத, இப்போ விட்டேன்னா திரும்ப இந்த சான்ஸ் கிடைக்காது, அவசரப்படுத்துவான். ஆண்டவர் அவசரப்படுத்த மாட்டார். நிதானமாக யோசி, உட்கார்ந்து யோசி என்று ஆண்டவர் சொல்லுவார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். சுருக்கமாக தான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன், கொஞ்சம் நிறையா பேசிட்டேன். இருந்தாலும் இன்னும் பேசுறதுக்கு நிறையா இருக்குது இந்த சப்ஜெக்டில். பைபிளில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு செஞ்சவங்க எவ்வளோ பேர் சக்ஸஸாக முடித்தாங்க. பேதுரு கூட அவருடைய வார்த்தையின்படி சொன்னபோது செய்தபோது நிறையா திரளான மீன்களை பிடிச்சார் இல்லையா? யோசித்து பாருங்கள், நீங்கள் யாருடைய வார்த்தையின்படி செய்ய பார்க்கிறீர்கள்? அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்தா தான் அவர் பேசுகிறத கேட்க முடியும். அவர் பேசுகிற வரைக்கும் காத்திருக்கணும். ஆபகுக்கு புத்தகத்தில் இருக்குல்லையா, அவர் எனக்கு என்ன சொல்லுவாரோ, அவர் எனக்கு விசாரிக்கும் போது நான் என்ன மறு உத்தரவு சொல்லலாம்னு சொல்லி நான் அவருக்காக காத்திருக்கேன். நான் கத்திற்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடத்தில் என்ன பேசுவார், என்ன சொல்லுவார்? காத்திருங்க. அப்படி காத்திருந்தால் அவர் சொல்கிறத நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப எக்ஸலண்ட்டாக, ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தையை கேட்டு எங்கள் வாழ்க்கையை அதன்படி அமைத்து கொள்ளும்போது இருக்கிற சிறப்பு, மேன்மை, ஆசீர்வாதம், உயர்வு அது எவ்வளோ பெருசு ஆண்டவரே. இந்த பிள்ளைங்க அதெல்லாம் உணரட்டும். பிசாசு சொல்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து அவசரப்பட்டு சுய விருப்பத்தை சவுளை போல உள்ள நுழைச்சி பல காரியங்களில் குழம்பிக்கிட்டு போகாதபடி இன்னையிலிருந்து அமைதியாக தேவன் பேசுகிறதை தெளிவாய் கேட்டு அதன்படி செய்து ஆசீர்வாதமாய் வாழ்ந்து உம்முடைய மகிமையை காண உதவிச்சு. இதில் குறுக்கிடுகிற பொல்லாத பிசாசுடைய கிரிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சத்தத்தை கேட்க பழகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். காட் பிளஸ். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்யுங்கள். நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள்.